என்ன சொல்ல, ஏது சொல்ல? கண்ணோடு கண் பேச வார்த்தை இல்ல. என்னென்னவோ உள்ளுக்குள்ள. வெல்ல சொல்லாமல் என் வெட்கம் தள்ள. 13வது முறை மொபைல் போன் சினுங்குவதைக் கூட பொருட்படுத்தாமல் இரவு 1 மணி அளவில் நடு ரோட்டில் விரக்தியின் உச்சத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தாள் நிஷ்கா. அந்த சாலையின் இருபுறமும் வீடுகளும் கடைகளும் அடைக்கப்பட்டு கும்மிருட்டாக வெறிச்சோடி போய் ஆங்காங்கே தெருநாய்கள் மட்டும் பனியில் தூங்கிக் கொண்டு இருந்தது. தான் எப்போது எப்படி இங்கு வந்தோம் என்ற சுயநினைவு இல்லாது, அதை சிந்திக்கும் கவனம் கூட இல்லாது, கால் போன போக்கில் தன் உடலை நகர்த்திக் கொண்டு நடந்தாள். இதற்கு மேல் சிந்தையனிடம் கண்ணீரில்லை என்று நீர் வற்றிப் போய் சிவந்து இருந்த அவள் அஞ்சன விழிகளோ, விழித்திருந்தும் கண்முன் தோன்றும் காட்சிகளை அவள் மூளைக்கு கடத்தாது பார்வையற்றதாய் அலைபாய்ந்து கொண்டு இருந்தது. தூரத்தில் தெரிந்த பேருந்து நிறுத்தத்தில் மட்டும் ஒரு சாலை ஓர மின்விளக்கு ஏனோ தானோ என்று எரிந்து கொண்டு இருந்தது. இதற்கு மேல் தடுமாறும் கால்களுக்கு ஓய்வாக பேருந்து நிலையத்தின் கதிரையில் சென்று அமர்ந்தாள். அவள் அழகிய முகத்தில் அப்படி ஒரு சோகம். மருதாணியிட்ட உள்ளங்கையில் ஈரம், நெஞ்சில் பாரம், கால்களில் நடுக்கம். விம்மி விம்மி அழுது கொண்டு இருந்த நாசியில் மூச்சு காற்று கூட விட்டு விட்டுதான் வந்து போய்க் கொண்டிருந்தது. இனி நான் என்ன பண்ண போறேன்? எதிர்க்கு கூட இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. அப்பா அம்மா கிட்ட எப்படி சொல்றது? இதுக்கு மேல் என்ன வாழ்க்கை இருக்கு என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டு இருந்தவரின் கையில் இருந்த மொபைல் போன் மீண்டும் என்ன சொல்ல ஏது சொல்ல என்று ஒலித்தது. இந்த முறை நிஷ்காவின் கவனத்தை ஈர்த்தது மொபைல் திரையில் ஒளிர்ந்த ராகுலின் சிரித்த முகம். அவன் செல்போன் திரையில் சிரிக்க நிஷ்காவின் விம்மலோ இன்னும் கூடியது. அவளும் அவனும் 4 வருடங்களாக காதலிக்கிறார்கள். நிஷ்கா ஏஜிஆர் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக சேர்ந்த முதல் நாளில் இருந்தே இருவருக்கும் ஒருவருக்கொருவரை பிடித்திருந்தது. அங்கு டீம் லீடராக வேலை செய்யும் ராகுல் அலுவலகத்தில் பல பெண்களின் கண்களை ஈர்த்தது போலவே நிஷ்காவின் கவனத்தையும் ஈர்த்திருந்தான். அலுவலகத்தில் ராகுல் தனக்கென ஒரு ரசிகைகள் பட்டாளத்தையே வைத்திருந்தான். அவன் அறிவு, அழகு, ஆளுமை அத்தனைக்கும் மதிமயங்கி விழுந்த பெண்களில் நிஷ்காவும் ஒருத்தி. என்னதான் அத்தனை பெண்களையும் பதில் பார்வை பார்த்து வைத்தாலும் நிஷ்கா மீது மட்டும் ராகுலுக்கு விருப்பம் அதிகமாகத்தான் இருந்தது. அதற்கு உண்மையான காரணம் அவள் பால்வண்ண முகமா, இல்லை பழகும் விதமா என்று கேட்டால் அவன் இரண்டும் இல்லை, நிஷ்காவின் அப்பா. அவர் பேங்க் பேலன்ஸ் தான் காரணம் என்று சொல்வான். நிஷ்காவின் அப்பா சரத் ஒரு அளவுக்கு பிரபலமான துணிக்கடை வியாபாரி. மாதந்தோறும் லட்சக்கணக்கில் லாபம் பார்க்கும் தொழில் அவருடையது. அம்மா மோனிகா இல்லத்தரசி. சரத்துடன் ஒன்றாக கல்லூரியில் படித்தவர். இருவரும் காதல் திருமணம் செய்திருந்தனர். நிஷ்காவுக்கு நிஷான் என்னும் காலேஜ் 1ஆம் ஆண்டு பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கும் தம்பியும் இருக்கிறான். எது எப்படி இருந்தாலும் ராகுல் வந்து நிஷ்காவிடம் காதலை ப்ரொப்போஸ் செய்யும் போது அவளுக்கு அதை உடனடியாக ஏற்க முடியவில்லை. அவனை பிடிக்கும், ஆசைப்படுகிறாள். ஆனால் காதலா என்று கேட்டால் அவளுக்கே சரியாக தெரியவில்லை என்றுதான் கூற வேண்டும். அவன் தூரத்தில் நின்றவரை ஏதும் தோன்றவில்லை. 10ஓடு 11ஆக பார்த்து வைத்தாள். அருகில் வந்து நான் உன்னை காதலிக்கிறேன், உனக்கு என் மீது விருப்பம் என்று எனக்கு தெரியும். உன் வீட்டில் வந்து பேசவா என்று அவளுக்கும் சேர்த்து அவன் முடிவெடுக்கும் போதுதான் நிஷ்காவுக்கு மண்டையில் மணி அடித்தது. ஒரு சில தினங்கள் யோசனையில் கழித்தவளுக்கு சூனியம் வைக்க என்றே வந்து சேர்ந்தாள் நிஷ்காவின் அலுவலக தோழி பிரீத்தி. ஹேய் பாத்தியா, ராகுல் சார் செம்ம பிரில்லியன்ட்ல. நான் தெரியாம ப்ராஜெக்ட்ல பண்ண மிஸ்டேக்க அவரு கண்டுபிடிச்சு எனக்காக சரி பண்ணியிருக்காரு. இப்பதான் எனக்கு தப்ப திருத்தி சொல்லி கொடுத்தாரு. இத மட்டும் அந்த மேனேஜர் சொட்டத்தலையன் பார்த்திருந்தான், அவ்வளவுதான், என் சீட்டை கிழிச்சு துரத்து விட்டிருப்பான். ராகுல் சார் செம்மடி, செம்ம ஹாட் என்று அவள் கண்கள் மின்ன தூரத்தில் சுற்றி கொண்டு இருந்த ராகுலை பார்த்து பேச இங்கே ஒருத்திக்கு பொசசிவ்னஸ் பொத்து கொண்டு வந்தது. அலுவலகத்தில் 10ல் 7 பெண்கள் அவன் பின் சுற்றி சுற்றி வருவதுதான் அவளுக்கு தெரியுமே. இத்தனை நாள் 10ல் நிஷ்காவும் ஒருத்தி, ஒன்றும் பெரிதாக தோன்றவில்லை. ஆனால் இப்போது என்னை பட்டா போட்டு வைத்துக்கொள் என்று 10 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பரை அவள் கையில் தந்துவிட்டு போயிருக்கிறானே. கையெழுத்திடவா வேண்டாமா என்று 2 மனதாய் இருந்தவளை ஒரு மனதாக மாற்றியிருந்தாள் பிரீத்தி. இதுதான் காதல், இவன்தான் காதலன் என்று உணர்ந்து காதல் உள்ளுக்குள் அதுவாக உருவாகாமல் அவ வந்த சீட்டில் உட்கார்ந்துட்டா என்ன பண்றது, அதுக்கு முன்ன கர்ச்சீஃபை போட்டு ரிசர்வேஷன் பண்ணிடுவோம் என்னும் அவசரத்தில் ராகுலின் காதலை ஏற்றுக்கொண்டாள் நிஷ்கா. ஆச்சு, இன்றோட 4 வருடங்கள் ஆச்சு. அவள் பெற்றோர்கள், அவன் பெற்றோர்கள் என்ற அத்தனை பேர் சம்மதமும் வாங்கியாச்சு. அவள் ஆசை போலவே ஆபீஸில் மற்ற பெண்களின் வயிற்றெரிச்சலையும் கொட்டிக்கொண்டு ராகுலோடு வசந்தமான காதல் வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள். ராகுலும் நிஷ்காவை கண்ணின் மணி போலதான் பார்த்துக் கொள்கிறான். இல்லை இல்லை, அப்படி அவளை நம்ப வைக்கிறான். ராகுல் புதிதாக ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி சிறிய அளவில் தொடங்க இருக்க, அதன் பின்னர் திருமணம் என்று முடிவு செய்து
வாழ்க்கையின் மகிழ்ச்சியின் உச்சத்தில் மிதந்து கொண்டிருக்கிறாள் நிஷ்கா. இந்த 4 வருடம் எப்படி இவ்வளவு வேகமாக கழிந்தது என்று அவளே ஆச்சரியம் கொள்ளும் அளவில் ராகுலோடு மகிழ்ச்சியான தருணங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறாள். ஆனால் இன்றோ அவன் பெயரை செல்போன் திரையில் பார்த்ததும் நிஷ்காவுக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது. அவனோடு சேர்ந்து எப்படியெல்லாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று மனக்கோட்டை கட்டியிருந்தால் எல்லாம் சுக்குநூறாக ஒடியப் போகிறது. இந்த கொடுமையான சூழ்நிலையில் ராகுலோட குரலுக்கும் அவன் ஆறுதல் வார்த்தைக்கும் ஏங்கி போனவள் செல்போனை அட்டன் செய்து காதில் வைத்தாள். ராகுல், ஹேய் பேபி, எங்கடா போன? இன்னும் நீ வீட்டுக்கு போலன்னு உன் தம்பி கால் பண்ணா? நிஷ்கா எதுவும் பேசாமல் அழத் தொடங்கினாள். ராகுல், என்னடா ஆச்சு? ஏன் அலற? எங்க இருக்க? ஏதாவது பிரச்சனையா? பயந்து போய் பதட்டத்தில் கேட்டான். நிஷ்கா என்று இழுத்தாள். ராகுல், பயப்படுத்தாதடி, என்னன்னு சொல்லு, நான் வரேன்டி. நிஷ்கா, நமக்கு ஆபீஸ்ல ஃபுல் பாடி செக்அப் பண்ணாங்கல்ல? ராகுல், ஆமா, சக்தி ஹாஸ்பிட்டல்ல. நிஷ்கா, அதோட ரிசல்ட் இன்னைக்கு வந்துடுச்சு. அதுல எனக்கு... ராகுல், உனக்கு எதுவும் பிரச்சனையா? மென்மையான குரலில் கேட்டான். அவன் மென்மையான குரல் அவளை மேலும் பலவீனமாக்க கத்தி அழத் தொடங்கினாள். ராகுல், என்ன பிரச்சனைன்னு சொல்லு நிஷ்கா, எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் என்று தைரியம் கூற தன் அழுகையை கட்டுக்குள் கொண்டு வந்து பேசினாள் பெண். நிஷ்கா, எனக்கு கேன்சர்னு சொல்லிட்டாங்க, அவள் குரலுடைய கூறினாள். ராகுல், ஓ ஷிட், அதிர்ச்சியோட உச்சத்தில் நின்று கொண்டு கத்தினான். நிஷ்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நான் டாக்டர் சொன்னதும் எழுந்து ஓடி வெளியில வந்துட்டேன். ராகுல் எதுவும் பேசவில்லை. அவன் பலமாக மூச்சு விடும் சத்தம் மட்டும் அவளுக்கு கேட்டது. நிஷ்கா, ராகுல், எனக்கு ஏண்டா இப்படி நடக்கணும்? ராகுல் பெருமூச்சு விட்டவனா பேச ஆரம்பித்தான். ராகுல், நிஷ்கா, ஐ எம் சாரி ஃபார் யூ. ஆனா என்னால இதை ஏத்துக்க முடியாது. நிஷ்கா, என்ன ராகுல் சொல்ற என்று பலமிழந்த குரலில் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பை ஒளித்து வைத்து கேட்டார். உண்மையாகவே இருந்த பதட்டத்தில் அவன் என்ன பேசுகிறான் என்று கூட அவளுக்கு புரியவில்லை. ராகுல், பேபி, ஐ லவ் யூ சோ மச், பட் ஐ லவ் மை ஃபேமிலி அண்ட் மை செல்ஃப் மோர். சிலை போல இருந்தவளது இதயம் அவன் வார்த்தைகளால் சுக்குநூறாக உடைந்து கொண்டு இருந்தது. அவள் உடல் நோயை விட பெரிய மனநோயை தந்து கொண்டிருந்தான் அந்த சுயநலவாதி. ராகுல், நான் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து வந்திருக்கேன். இப்போதான் ஏதோ கொஞ்சம் செட்டில் ஆகியிருக்கோம். இன்னும் என் தங்கைக்கு கல்யாணம் இருக்கு, வீடு லோன் வேற இருக்கு. இப்படி ஒரு நிலைமையில என்னால உனக்கு சப்போர்ட் பண்ண முடியாது எந்த விதத்திலையும் என்று அழுத்தி கூறியவன் என்னை மன்னிச்சிடு என்று கூறிவிட்டு அவள் பதிலை கூட எதிர்பார்க்காது போனை கட் செய்து இருந்தான். நிஷ்கா போனை அவன் வைத்த பின்னும் காதில் இருந்து எடுக்காமல் சிலை போல இருந்தாள். அவளுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியினாலேயும் உடல் அதிர்வினாலேயும் இவ்வளவு நேரம் ராகுலின் குரலால் அணைப்போடப்பட்டு அவள் கண்களில் தேங்கியிருந்த கண்ணீர் உடைந்து விழுந்து மண்ணை தொட்டது. எவ்வளவு சுலபமா முடிவெடுத்து விட்டான். ஒரே ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவில்லையே. அப்போ இத்தனை நாட்கள் அவனோடு வாழ்ந்த காதல் வாழ்க்கை, அவன் பேசிய வார்த்தைகள், சேர்ந்து சிரித்த தருணங்கள், இது எல்லாமே அவ்வளவுதானா? நான் அவனுக்கு முக்கியமானவள் இல்லையா? இதுதான் ஒரு ஆணோட காதலா? ஒரு நொடியிலே என்னை தூக்கி எறிந்து விட்டானே, எனக்கு மட்டும் ஏன் உள்ளுக்குள்ள இப்படி ஏதோ உடைவது போல் வலிக்குது என்று வாய்விட்டே புலம்ப தொடங்கினாள். நிஷ்கா அவளோட வாழ்க்கைன்னு நினைத்த ஒருத்தரோட வாயில இருந்த இப்படி ஒரு வார்த்தையை எதிர்பார்க்கல. எவ்வளவு நேரம் அந்த பஸ் ஸ்டாப்பில் அமர்ந்து இருக்கிறாளோ அவளுக்கே தெரியவில்லை. நேரம் கடந்து கொண்டே இருந்தது. இதற்கு மேல் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்று அழுது கரைந்தாள். இரவு 4 மணி ஆகியிருக்கும். அவள் தந்தை 40 முறைக்கு மேல் கைபேசியில் அழைத்திருந்ததை கூட அவள் கவனித்திருக்கவில்லை. மாலை 4 மணிக்கு மேல் அவள் வாழ்க்கை தலைகீழாக மாறியிருந்ததை நினைத்து பயந்தாள். அவள் உடலில் உண்டாகியிருக்கும் கொடிய நோயை பற்றி பயந்தாள். இறுதியாக ராகுலின் வார்த்தைகளில் நொந்தே போய்விட்டாள். டாக்டரின் குரலும் ராகுலின் குரலும் மாறி மாறி அவள் காதுகளுக்குள் கேட்டுக்கொண்டே இருந்தது. இப்போது வரவா, இல்லை சில நிமிடம் கழித்து வரவா என்று மயக்கம் வராத குறையாக அமர்ந்து இருந்தவளின் சிலை நிலையை இம்முறை கலைத்ததோ அவள் தந்தையின் செல்போன் அழைப்பு. எரிந்து கொண்டிருந்த சாலை விளக்கு பட்டென்று அடைந்தது. மார்கழி பனிமூடிய கருங்கும் இருட்டில் நிஷ்கா நிற்பது கூட தெரியவில்லை. அவள் ஒரு நிமிடம் அந்த இருட்டை பார்த்து பயந்துதான் போனாள். ஏண்டா இங்கு வந்தோம் என்று கூட தன்னைத்தானே நொந்து கொண்டாள். அவள் எங்கு இருக்கிறாள் என்று அவளுக்கே சரியாக தெரியவில்லை. அலுவலகத்தில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் சக்தி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு டெஸ்ட் ரிசல்ட்டுகளை வாங்க வந்தவள் மருத்துவரின் வார்த்தைகளை கேட்டு பயந்து கொண்டு அவர் பேச பேச எழுந்து வெளியே ஓடி வந்து விட்டாள்.
கால் போன போக்கில் நடந்தவள் சில மணி நேரம் நடந்து இப்படி என்ன ஏது என்று தெரியாத ஒரு புது சாலையினில் வந்து இருட்டில் நிற்கிறாள். நேரம் செல்ல செல்ல அவள் மனதுக்குள் ஒரு இனம் புரியாத பயம், ஏதோ அமானுஷ்யமாக நடப்பது போல ஒரு உணர்வு. 41வது முறையாக அவள் தந்தை அவளுக்கு அழைக்க அந்த செல்போன் ஒலி நீண்ட நெடும் இருள் கொண்ட சாலையில் ஒரு மின்மினி பூச்சி போல மின்னிக் கொண்டு இருந்தது. அந்த மின்மினி வெளிச்சத்தில் அவளுக்கு 10 அடி தூரத்தில் 10 அடி உயரத்தில் ஏதோ ஒரு உருவம் நிற்பது போல அவள் கண்களுக்கு தெரிந்தது. அவள் அங்கு வந்ததிலிருந்து இப்படி ஒரு உருவம் அங்கு இருந்ததாக அவளுக்கு தோன்றவில்லை. இதற்கு முன் அது அங்கு இல்லை என்று அவள் ஆழ்மனதுக்குள் தோன்றியது. சாலை ஓர விளக்கு அணைந்த பின்னர்தான் அது அங்கு வந்திருக்க வேண்டும் என்றே அவளுக்கு தோன்றியது. குளிரில் நடுங்காத நிஷ்காவின் உடல் பயத்தில் நடுங்கியது. பயத்தில் நடுங்கியவள் கைகளில் இருந்த செல்போன் தரையில் விழுந்தது. இவ்வளவு நேரம் அவளை வாட்டி வதக்கிய சிந்தனைகள் எதுவும் அவளிடம் இப்போது இல்லை. அவளது மொத்த கவனத்தையும் ஈர்த்திருந்தது அந்த அமானுஷ்ய உருவம். எச்சிலை விழுங்கினாள் நிஷ்கா. கண்களை சுருக்கி அந்த உருவத்தை தெளிவாக பார்க்க மின்னிய வெளிச்சத்தில் அது ஏதோ இரும்பினால் ஆன பெட்டி போல இருந்தது. அவள் கண்கள் அகலமாக விரிந்தது. அவள் மனசாட்சி இங்கே இருந்து ஓடிப்போ நிஷ்கா என்று கூறினாலும், அவள் ஓடு என தன் உடலை பணித்தாலும் அவள் கால்கள் ஒரு இன்ச்சு கூட நகரவில்லை. அப்போதுதான் நிஷ்கா உணர்ந்தாள், அவளது கட்டுப்பாட்டில் அவள் உடல் இல்லை. கைகளை அசைத்து பார்த்தால் முடியவில்லை. உடல் நகரவில்லை. அவள் இதயம் மட்டும் குதிரை பந்தயத்தில் ஓடும் குதிரை போல ஓடிக்கொண்டு இருந்தது. லப் டப் லப் டப் லப் டப். அவள் இதயம் ஓடும் சத்தம் அந்த மையான அமைதியில் அவள் காதுகளுக்கே கேட்டது. அந்த சத்தத்தை உடைக்கும் விதமாக அந்த பெட்டிக்குள் இருந்து இன்னொரு சத்தம் வந்தது. அது ஒரு மெல்லிய இசை, அலைவரிசை. மகுடிக்கு மயங்கும் நாகம் போல அந்த இசைக்கு மயங்கியவள் அந்த பெட்டியை நோக்கி நடந்தாள். இல்லை இல்லை, அந்த இசையால் இழுத்து செல்லப்பட்டாள். எவ்வளவு முயன்றும் அந்த 10 அடியை அவள் கால்கள் கடப்பதை அவளால் தடுக்க முடியவில்லை. அருகில் செல்ல செல்ல தரையில் கிடக்கும் செல்போன் வெளிச்சம் குறைய குறைய இருட்டை நோக்கி நடந்தவள் அந்த இரும்பு பெட்டியின் அருகில் சென்று நின்றாள். அவளது வலக்கரம் அவள் கட்டுப்பாடு இன்றி தானாக உயர்ந்து அமானுஷ்ய பெட்டியை தொட்டது. அடுத்த நொடி கண்கள் கட்டிக்கொள்ள அவள் மயங்கி விழ, வானில் இருந்த நிலவை பார்த்தவளாக கண்களை மூடிய நொடி அவள் இடையை பிடித்து யாரோ ஒருவன் தாங்கிக் கொள்வதாக உணர்ந்தவள் மயங்கி சரிய அடுத்த கணம் பட்டென்று கண் விழித்து எழுந்தாள் நிஷ்கா. அத்தனையும் ஒரு நிமிடத்துக்குள் நடந்து முடிந்து இருந்தது போல அவளுக்கு தோன்றியது. அவளை சுற்றியிருந்த இருட்டு மறைந்து இருந்தது. வெளிச்சம் வெள்ளை நிறம் அவளை சுற்றி எங்கும் இருந்தது. அது ஒரு வெள்ளை அறை. அந்த அறையில் ஒரு கட்டில், அதில் ஒரு தலையணை போர்வை மட்டுமே இருந்தது. அனைத்தும் வெள்ளை நிறத்தில். சுற்றிலும் இருந்த சுவர் கூட வெள்ளை. அவள் அணிந்திருந்த சுடிதார் மாற்றப்பட்டு வெள்ளை கவுன் அணிந்திருந்தாள். தரை எது, சீலிங் எது, சுவர் எது என்று கூட பிரித்து அறியாத வண்ணம் எங்கு பார்த்தாலும் ஒரே வெள்ளை நிறம். ஜன்னல், கதவு மற்ற எந்த பொருட்களும் இல்லாத அந்த சிறிய அறையை சுற்றி சுற்றி பார்த்தவள் இறுதியில் தலை சுற்றி மயங்கி கீழே விழுந்தாள். பாவம், அவளுக்கு எப்படி தெரியும் காலத்தை கடந்து அவள் 4020ஆம் வருடத்திற்கு டைம் மிஷின் மூலமாக காலப்பயணம் செய்து கடத்தி செல்லப்பட்டாள் என்று. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மேலும் வீடியோக்களுக்கு கடல்நிலா நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்களை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.